பெத்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். பெத்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர் வென்று துயர் வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாம் எல்லாம் ஒன்றாக பெத்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவி அதனில் நாம் உருகி புனிதர் திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணியெனவே காக்கும் புனிதரின் வழி நடப்போம். மாந்தரே வாருங்கள் பாடுங்கள், பெத்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். இயேசுவினியவர்களை நமது பாதுகாவலர் புனித பெத்மான்சு அருளப்பருடைய நம்ம நாள் திருப்பலியிலே நம் அனைவருக்காக சுவைப்போம். குறிப்பாக நமது வீடுகளில் நமது ஊரில் இருக்கிற முதியோர்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக இந்த நவ நாளில் சுவைப்போம். நெட்டோ குடும்பத்தில் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திலை பாற்றி அடையும்படியாக சுவைப்போம். இனிகோ, இன்னாசி, அருள் ஜோதி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் ஜோன்சன், மரிய ஜோஸ்லின் இவர்கள் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க குடும்பத்தில் மரித்த அந்தோணி அம்மாள் ஆண்மணித்திலை பாற்றிக்காகவும், மேலும் இன்னாசி, மரியம்மாள், லூர்தம்மாள் இவருடைய ஆண்மணித்திலை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களோடு சேர்த்து நமது கருத்துக்களுக்காகவும் இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, ஞானம் உள்ளவர்களை கடவுள் அன்பு செய்கிறார், அதிகம் விரும்புகிறார் என்று இன்றைய நாளின் முதல் வாசகம் சொல்கிறது. ஞானம் உள்ளவர்களை ஏன் கடவுள் அன்பு செய்ய வேண்டும்? கடவுள் எல்லாருக்குமானவர்தானே. எல்லாருக்குமானவர் கடவுள் ஏன் ஞானம் உள்ளவர்களை மட்டும் அதிகம் அன்பு செய்கிறார் என்று சொன்னால், ஞானம் தன்னகத்தே தூய்மையை கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். கடவுளுக்கு பயப்படுதல் எப்படி ஞானத்தின் ஆரம்பமாக மாறும்? ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையும் தாயும் மிக மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும். எப்பொழுது? அது நல்ல குழந்தையாக இருக்கிற பொழுது. ஏதாவது தவறு செய்யும் என்று சொன்னால் அது தந்தையையோ தாயையோ எதிர்கொள்வதற்கு அஞ்சும். கடவுளுக்கு அஞ்சுகிறோம் என்று சொன்னால் நாம் தவறுகளுக்கு அஞ்சுகிறோம், தவறு விட்டு ஓடுகிறோம். கடவுளை நேர்கொண்டு பார்ப்பதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொன்னால் நான் செய்த பாவங்களை நுரித்து நான் மனம் வருந்துகிறேன் என்பது பொருள். எனவே எவர் ஒருவர் பாவத்திலிருந்து விலகி தூய்மையை கடைபிடிக்கிறாரோ அவர் கடவுளுடைய தூய்மைக்கு அஞ்சுகிறார். எனவே அவர் கடவுளுக்கு பிரியமானவராக மாறுகிறார். நமது பாதுகாவலர் புனித பெத்மான்சு அருளப்பரும் இதே ஞானத்தோடு வாழ்ந்தவர். எனவே தன் தந்தை உட்பட அனைவரையும் பாவத்திலிருந்து விடுவித்து தூய்மையை கடைபிடிக்கும்படி கற்பித்துக் கொண்டிருந்தார். அந்த புனிதரை, தூய்மையானவரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாம் அவர் வழியாக இறைவனின் எல்லா அருளையும் நலன்களையும் இந்த பலியிலே பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம் புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் நம் பாதுகாவலர் புனித பெத்மான்சு அருளப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார்.
ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது
தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் எம் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சருளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 22 அதிகாரம் 8 1 முடிய. ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது, ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது, ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றும் உள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாதது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது, இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் 1 கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகைப் போல் அது நிலைத்துள்ளது, தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பெறலாமை. நீர் பூவுலகை உறுதியாய் இருக்கச் செய்தீர், அது நிலை பெற்றுள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. உம் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் சொற்களை பற்றி விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும், உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக, உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக. பல்லவி.
ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 முதல் 25 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இறையாட்சி எப்போது வரும்? இறையாட்சி என்றால் என்ன? இறையாட்சின்னா என்ன? சில நேரங்களில் நம்ம பேசுகிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல கவலைப்படுறதே இல்லை. நம்ம பாட்டில் நம்ம மனசில் என்ன தோணுதோ சொல்லிடுவோம். குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுப்பதோ அல்லது மனைவி அல்லது கணவனிடம் சண்டை போடுகிற பொழுதோ அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்கிறது நம்ம பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறமா அது புரிஞ்சா இல்லையா அப்படின்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. அதுபோல் பல நேரங்களில் கோவிலில் வாசிக்கப்படுறது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. சீடர்களுக்கு கூட இதே குழப்பம்தான். அதுதான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களிடம் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இனி இவர்களே, இறை ஆட்சி அப்படி பிரித்தோம்னா இறை ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி. கடவுளுடைய ஆட்சி எப்பொழுது வரும்? வர வேண்டிய தேவை இருக்கிறதா? தேவை இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும், எந்த துன்பமும் இல்லாமல் வாழணும், எந்த கவலையும் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசை எப்பொழுது நிறைவேறும்? கடவுளுடைய ஆட்சி எப்பொழுது வருமோ அப்பொழுது நிறைவேறும். எசாயா நூலில் நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய ஆட்சி வருகிற பொழுது சிங்கம் புல் தின்னும், கன்றுக்குட்டியும் சிங்கக்குட்டியும் சேர்ந்து விளையாடும், விரியன் பாம்பினுடைய புற்றினிலே பால் குடிக்கும் குழந்தை கையை விடும், அது அந்த பாம்போடு விளையாடும். அப்போ எவ்வளோ அழகான ஒரு உலகம், அப்படி தானே? ஆமாம் தானே? எவ்வளோ இனிமையான ஒரு உலகம். இப்போ இதை அப்படின்னு குடும்பத்துக்கு கொண்டு வருவோம். குடும்பத்தில்
கணவன் மனைவி இடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மனைவி செய்கிறாங்க, மனைவி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கணவன் செய்கிறாங்க, பெற்றோர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பிள்ளைங்க செய்கிறாங்க, பிள்ளைங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பெற்றோர்கள் செய்தாங்க அப்படின்னு அப்படி இருக்கும். அது நடக்கக்கூடாது. அது சரிப்பட்டு வராது. ஆம்பளைங்க வேற, பெண்கள் வேற, குழந்தைங்க வேற, பெரியவங்க வேற, அவங்கவுங்க வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே அதிகாரம் போயிடுது. இனி இவர்களே இந்த சிக்கல் இருக்கிறது. அப்போ இறையாட்சி எதற்கு நம்மிடம் வர வேண்டும் அப்படின்னா, இறையாட்சி இந்த துன்பத்தில் எல்லாம், இந்த துயரத்தில் எல்லாம், இந்த வேதனையில் எல்லாம், இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கிற கொடுமைகளில் இருந்தால் நம்மை விடுவிக்க வேண்டும். ஆனால் அதை எப்படி கண்டுகொள்வது? கண்டுகொள்வதற்கான வழி என்ன என்று இயேசு சொல்லுகிறார். இதோ இங்கே அல்லது அதோ எங்கே என்று யாராவது சொன்னாங்கன்னா போகாதீங்க. இறையாட்சினா என்ன? எல்லா துன்பத்திலிருந்து விலகி நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது எப்படி வாய்க்கும்? ஜெபக்கூட்டத்துக்கு போ, சீர்திருத்த சபையினர் வைக்கிற கூட்டத்துக்கு போ, ஆவியினுடைய கூட்டத்திற்கு போ. அதெல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லா துன்பமும் போயிடும். கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அது சரியா? தெரியல. இந்த குழப்பங்கள்லாம் இருக்குது. அப்போ இங்கே போனால் நடக்கும், அங்கே போனால் நடக்கும், 2 இடத்துல நடக்கல, குறிவாரு சோசியம் பாரு, அதுவும் நடக்கல, வேற எங்கேயாவது போக முடியுமான்னு பாரு, மந்திரிச்சு போடு, தட்டு கழிச்சு போடு, நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் செஞ்சு பார். இது எங்கே, அது அங்கே, அதுதான் அர்த்தம். இதுதான். அப்போ எங்கெல்லாமோ சுற்றி பார்த்தா எங்கே இறையாட்சி இருக்கிறது? இறையாட்சி எங்கேயுமே இல்லை, உன் நடுவில் தான் இருக்குது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அப்போ கடவுளுடைய ஆட்சி எங்கே இருக்கிறது? நம்மோடு இருக்கிறது. இதை கடந்து வேற எங்கேயுமே இல்லை. அப்போ எனக்குள் அல்லது என்னிடத்தில் கடவுளுடைய ஆட்சி இருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்துவது ஞானம். அதனால தான் ஞானம் கடவுளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. முதல் வாசகம் சொல்கிறது, ஞானம் உள்ளவர்களை அன்பு செய்வது போல கடவுள் வேறு எவரிடத்திலும் அன்பு கூறுவதில்லை. ஏனென்றால் ஞானம் அவர்களுக்கு கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது யார் பெரியவர்? நானா கடவுளா? கடவுள் பெரியவர். பெரிய கடவுளே என்னிடத்தில் எந்த வேத வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால், நான் எதற்கு என்னுடைய மனைவியிடமோ கணவனிடமோ பிள்ளைகளிடமோ பெற்றவரிடமோ பெரியாள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும்? தேவையில்லை. அப்ப இறையாட்சி எனக்குள் இருக்கிறது என்கிற உணர்வை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ஞானத்தை அடைவார்கள். அவர்களால் தான் அந்த சிங்கமும் கன்றுக்குட்டியும் எதுக்கு ஒன்று அடித்து சாப்பிடணும், எனக்கு பசிக்குது, புள்ள சாப்பிட்டு போகிறேன், சேர்ந்திருப்போம் அப்படிங்கிற உணர்வை பெற்றுக்கொள்வது போல இந்த மனிதர்கள் யார் பெரியவர்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் சேர்ந்திருப்போம், அதுதானே முக்கியம். குடும்பத்தில் அதுக்கு தானே வாழ்கிறோம். எதுக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம்? இனிமையாக வாழ்வதற்கு. இதில் எதுக்கு நீ பெருசா நான் பெருசா, யார் சம்பாதிக்கிறா, யாருக்கு முடிவு எடுக்கிறான்னு சொல்லி சண்டை போடுவது தேவையில்லை. கடவுளே அந்த வித சண்டையும் இல்லாமல் நான் எப்படி இருந்தாலும் என் கூட வாழ்கிற பொழுது, இம்மானுவேலாக இருக்கிற பொழுது நான் ஏன் வேறுபாடு பற்றுக்கொள்ள வேண்டும்? அப்போ இந்த உண்மை, இந்த தெளிவு எப்படி வரும்? கடவுள் உங்கள் நடுவில் இருக்கிறதை நீங்கள் கண்டுகொள்கிற பொழுது. கண்டுகொள்ள முடியுமா? அது மிகப்பெரிய சிக்கல். அது எப்படி இருக்கும் என்று இயேசு சொல்கிறார், மின்னல் வெட்டுவது போல இருக்கும். மின்னல் வெட்டினா எல்லாரும் பார்க்க முடியுமா? முடியாதா? பார்க்க முடியும், ஆனால் பார்க்குறோமா? இல்லை. மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே போயிடுவோம், அப்போ மின்னல் அடிக்கிறது நமக்கு தெரியாது. அந்த வெளிச்சம் வெளியே அடிக்கிறத நம்ம பார்ப்போம். பல நேரங்களில் மின்னலை பார்த்தா கண்ணு போயிருங்கிற பயம். தலைச்சம் பிள்ளையாக இருந்தால், கடைசி பிள்ளையாக இருந்தால் மின்னலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த சொல்லி வச்சுருக்கோம். அப்போது இந்த விதமான எண்ணத்தில் இருக்கிற பொழுது மின்னலை என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. பல நேரங்களில் அதை என்ன செய்கிறோம், ஒதுக்கி வச்சுக்கிறோம். மானிட மகன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனது வருகை மின்னலை போல இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பல நேரங்களில் நம்ம பார்க்க விரும்புறதில்ல. அவர் வந்தது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தங்க பெரியாள் ஒருத்தர் வாராரு, உங்களுக்கு அவர் பிடிக்கலன்னு நினச்சிவீங்க, அப்படியே தெரியாத மாதிரி விலகிடுவோம். அப்படி தானே? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துடும். ஏன்? பார்த்தா வணக்கம் போடணும். வணக்கம் போட்டோம்னா என்ன செய்வார்? அவர் கேட்குறது செய்யணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் சேரில் உட்காந்துருப்பாங்க, பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா தெரியாத மாதிரி உட்காந்துடுவாங்க. ஏன்? எந்திக்கணும், அவங்களுக்கு சேர் கொடுக்கணும், சுகமாக இருக்குது. அப்போ சில நேரங்களில் நாம் பெரியவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நமக்கு பிடிக்காதவங்களையோ பார்த்து பார்க்காத மாதிரி இருப்பதுக்கான அடையாளம் என்ன? பார்த்தோம்னா தேவையில்லாமல் பேச வேண்டியிருக்குமே, பேசினா உறவை புதுப்பிக்க வேண்டியிருக்குமே, எதுக்கு போட்டு வம்பு? பார்க்காத மாதிரியே எடுத்துக்கிடுவோம். அவங்க கூட்டாங்க, எப்போ வந்தியே, பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம், சமாளிச்சுக்கலாம். அது மாதிரி மானிட மகன் வருவதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, பார்க்காத மாதிரி இருந்துக்கிறோம். பார்த்தா திருந்தணும், பார்த்தா பாவத்திற்கு வருந்தணும், பார்த்தோம்னா நல்ல வாழ்க்கை வாழணும். அது சிக்கல். ஏன் போட்டு குழப்பம்? கடவுள் பக்கத்தில் வந்தார்னா, எப்போ வந்தியா ஆண்டவரே, இப்போ தான் வந்தியலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆண்டவர் புரிஞ்சுக்குவார்.
இனியவர்களே, இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு வாழ்கிற பொழுது நாம் உண்மையிலே அந்த இறை ஆட்சியை பெற்றுக்கொள்ளும். இறையாட்சி நம் நடுவில் தான் இருக்கிறது என்பதை உணர முடியும். அங்குதான் சிங்கமும் அங்குதான் கன்றுக்குட்டியும் மிக மகிழ்ச்சியாக இனிமையாக ஒன்றுக்கொன்று உதவியபடி வா. இந்த எண்ணத்தை ஞானம் கொடுக்கிறது. அந்த ஞானத்தை நம்முடைய புனிதர் பெற்றுக்கொண்டார். அதனால தான் எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அவர் என்ன சொன்னார்? அருள் மரியே என்ற மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். ஏன்? அருள் நிறைந்த இடத்தில் பாவம் இருக்காது. பாவம் இருக்கிற இடத்தில் நான் அந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது அவர்கள் காதில் விழுந்த அவதூறு வார்த்தைகள் மறைந்து அன்னை மரியாவினுடைய பெயர் கடவுளுக்கு சொல்ல வாழ்த்து மொழி போய் சேரட்டும். அதை உடனடியாக சரி செய்ய முயற்சி செய்கிறேன். ஞானம் எப்படி அதை சரி செய்வது? இனி இவர்கள் ஒரு ஜென் கதை ஒன்று உண்டு. ஜென் கதையில் அது ஜென்னா இப்போ சீனர்கள் அந்த சைடில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள எதில் சூப் போட்டு குடிப்பாங்கன்னா பாம்புலாம் என்ன செய்வாங்க? சூப் போட்டு குடிப்பாங்க. அப்போ ஒரு முறை ஒரு ஜென் துறவி ஒரு சமையல்காரன் ஒரு பாம்பை பிடிச்சி கொடுத்து இதில் சூப் வச்சுதா அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க சூப் வச்சு செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்குற பொழுது ஒரு தப்பு நடந்துருச்சு. என்னென்னா பாம்புடைய தலையும் நினச்சிட்டாங்க சூப்பில் போட்டாங்க. பாம்பு தலையை சூப்பில் போடக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் போட்டாச்சு. எல்லாரும் குடிக்க போகிற நேரத்தில் கடைசி கரண்டியை எடுக்க வச்சுட்டு தான் ஒருத்தன் பார்க்குறான், பாம்பு தலை கிடக்குது. ஐயோ பாம்பு தலை கிடக்குது அப்படின்னு சொல்லி துறவிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். உடனே துறவி என்ன செஞ்சாரான்? படம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டாரான். அவனுக்கு பயம் என்ன அப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கான், நீ ஏன் போட்டு எடுக்க? எல்லாரும் நிம்மதியாக இருந்துட்டு இருக்கிறான், நீ ஏன் குழப்பம் பண்ணுத? ஏன்னா சாப்பிட்டு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. அதையெல்லாம் சரி செய்து தான் அந்த இதை செய்வார்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? ஜென் கதையில் என்ன சொல்கிறார்கள்? இன்னொருவருக்கு துயரம் வருவதை தெரிந்தால் அதை உடனே மறக்கடிக்க செய்ய தேவையில்லை. எது நன்மையானதோ அதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அது போதுமானது. அப்போ நம்முடைய பாதுகாவலர் என்ன செய்கிறார்? அவர்கள் கேட்கிற வார்த்தை அவதூறான வார்த்தை, அது கேட்க தேவையில்லை. உடனடியாக ஒரு மங்கள வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வாழ்த்து மொழி, இன்னொரு பெண்ணுடைய வாழ்த்து மொழி, பெண்களுக்குள் நீ ராசி பெற்ற வேண்டும் எலிசபெத்தினுடைய வாழ்த்து மொழி. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் தேவை, இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இருக்கு. அவன் உடனடியாக அதை சரி செய்கிறான். இன்னொரு அறிந்து கொண்டு அதை குற்றம் சாட்டி எது சரி எது என்று தவறு என்று சொல்லி எல்லாரையும் குழப்பி எல்லாரையும் பயங்காட்டி எல்லாரையும் சாகடிக்கிறது பதிலாக அதை நான் ஏற்றுக்கிறேன், நீ சந்தோஷமா இரு. எவ்வளவு அருமையான ஒரு ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் இறையாட்சி வாழ்க்கை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இறையாட்சி உங்கள் நடுவில் தான் இருக்கிறது, அதை வாழ்ந்து காட்டுங்கள், அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், கண்டுகிடாமல் இருக்காதீங்க. மின்னல் வருகிற போது வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒளிஞ்சுக்கிடாதீங்க. ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்கொள்வோம். அது உண்மையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை, இறையாட்சியினுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு கொடுக்கும். எழுந்து கொள்வோம். நம்முடைய குடும்பங்களுக்கு இறையாட்சியினுடைய தன்மைகள், இறையாட்சியினுடைய விழுமியங்கள் கிடைக்கும்படியாக, பாதுகாவலர் நமக்காக பரிந்துரை செய்யும்படியாக அவர் வழியாக ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைப்பவரை எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இளமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தவ மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் பிற அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை தந்தரல வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விவசாயத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்துராஜ பங்கில் இருந்து இறையழைத்தால் அதிக எண்ணிக்கையில் பெருகவும், இறையழைத்தால் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கனித்தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மழை பொழியவும், நீர்நிலைகள் பெருகவும், விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையவும், கால்நடைகள் நோய் நொடி இன்றி விருத்தியடைய வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, எங்களுடைய பங்கு சமூகத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்டு இருக்கிறோம். இவற்றையெல்லாம் தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம்,
கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னாத வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னாத வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரணி. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சருளப்பருடைய வணக்க நாளில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்க்மான் சருளப்பருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைபற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்துள்ள தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வடைப்பதாக. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமி போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமி போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா, நினைவே
பரவே தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும் நீரினை நாடும் மான்களைப் போல என் நெஞ்சம் உன்னகம் தேடுதே நீரினை நாடும் மான்களைப் போல என் நெஞ்சம் உன்னகம் தேடுதே நீதியின் கதிரே வா தீதில்லா திருவே வா இழப்பதில் இன்பம் கண்டிடவே இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே இழப்பதில் இன்பம் கண்டிடவே இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அனைவரும் எழுந்து நமது பாதுகாவலர் வழியாக நாம் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். எங்கள் துன்பத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை வச்சாலும் ஒடுக்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை மிக்க இடைவிடா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நலன்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களி கூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித பெர்க்மான் சரளப்பரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மனநோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டிக் கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.